சமூக அக்கறையே மகிழ்ச்சி. பத்திரிகையாளர் டாசை ஞானவேலின் கருத்துக்கள் சென்ற வார தொடர்ச்சி. சமூக அக்கறைன்னு சொன்ன உடனே நம்மெல்லாம் ஆண்கள் எல்லாம் காந்தியடிகளாகவும் பெண்கள் எல்லாம் அன்னை தெரசாலாகவும் மாறிவிடணும்னு சொல்லலை. அவர்கள் வாழ்வு அர்ப்பணிப்புள்ள வாழ்வு, அது சமூக அக்கறைக்கும் மேலானது. தினம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய விஷயங்களில் எவ்வளவு அக்கறை குறைவாக இருப்பதால் மகிழ்ச்சியை தொலைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் அங்கே பகிர்ந்துக்க விரும்புகிறேன். பொதுவாக எது நமக்கு மகிழ்ச்சி தருகிறது என்பதை விட எதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் என்பது முக்கியமானது. அங்கே தான் நாம் யாருன்றது வெளிப்படும். எது வேணாலும் நம்மளை மகிழ்ச்சி படுத்த முடியும். ஒரு வாழைப்பழ தோல் வழுக்கி ஒருத்தர் விழறாருன்னா அதை பார்த்து கைக்குட்டி சிரிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, நம்ம பார்க்க தான் செய்கிறோம். நான் ஒரு நண்பனோட ரயில் பயணம் மேற்கொண்டேன். கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போனோம். சேரன் எக்ஸ்பிரஸ். ராத்திரி 10:10க்கு அந்த ட்ரெயின் கிளம்பணும். ஒரு அவசர நிகழ்வுனால திடீர் பயணம் என்பதால் நாங்கள் டிக்கெட் எடுக்கலை, நேராக கிளம்பி வந்துட்டோம். ஸோ அன்ரிசர்வ்டில் டிக்கெட் எடுக்கிறது அப்படின்ற முயற்சியில் நான் ஈடுபட்டு இருப்போ நண்பன் ரொம்ப சந்தோஷமாக வந்தான், மகிழ்ச்சியாக வந்தான். என்னென்னா ஒரு ஏஜென்ட்டை பிடிச்சி 2 டிக்கெட் வாங்கிட்டாங்க. நம்ம ரிசர்வில் போகிறோம் அப்படின்னு. அது எந்த கோச்சின்னு எடுத்து பார்த்தோம்னா அது நேற்று டிக்கெட்டு. அதை ஒருத்தர் ஏமாற்றிட்டு போனோன்னா பயங்கரமாக அப்செட் ஆகி கிட்டத்தட்ட சாம விடலை. ஏன்னா ஏமாற்றப்பட்டதனுடைய வழியில் அப்படியே துடித்தான். சரி பரவாயில்ல, நான் வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாம் இரு அப்படின்னு சொல்லி டிக்கெட்டு வாங்க நான் முற்பண்ண நேரத்தில் எங்கேயோ போனவன் திருப்பி சந்தோஷமாக வந்தான். என்னடா சோகமாக போனவன் திருப்பி சந்தோஷமாக அந்த டிக்கெட்டை இன்னொருத்தர் விற்றுட்டு வந்துட்டான். அதாவது நம்முடைய மகிழ்ச்சி என்பது அது நம்முடையதாக இல்லாமல் போனால் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் ஒரு 6 தொலைந்து விட்டது என்று கோயம்புத்தூரில் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். 6 தொலைமா தொலைச்சது. சமூக அக்கறையினுடைய வெளிப்பாடு ஒரு 6 தொலைந்தது. சமூக அக்கறையின் வெளிப்பாடு ஒரு 6ஐ கண்டுபிடித்தது. சில விஷயங்கள் நகைச்சுவையாக ஆகிடக்கூடாது. சில விஷயங்கள் நகைச்சுவையாக ஆகிட்டா அது ரொம்ப அபத்தம். வெகுஜன ரசனையாக பேசுறது வேற, ஒரு விஷயத்தை மலினப்படுத்தி பேசுறது வேற. சில விஷயங்களை காத்திரமாகத்தான் பேசணும். அந்த வகையில் யதார்த்தத்தில் நாம் தொலைத்த சில விஷயங்களோட பட்டியல்களோடு நான் இங்கே இப்போ சமீபத்தில் அகரம் ஃபவுண்டேஷன் பற்றி சொன்னாங்க. நாங்கள் ஒரு ஸ்கூலை அடாப்ட் பண்ணி வேலை பார்த்தோம். 10 டீச்சர் அங்கே வேலைக்கு போட்டோம். வேலை போட்டோன்னே ஒரு நாள் மழை பெஞ்சிட்ருக்கு. 6ஆம் வகுப்பு குழந்தைகள் அங்கும் இங்கும் அப்படியே ஓடிட்டுருக்காங்க, பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஏன் அந்த பசங்களுக்கான வகுப்பறை இருக்குது, ஏன் அந்த பசங்க ஓடிட்டுருக்காங்க அப்படின்னு கூப்பிட்டு விசாரிக்கிறப்போ அவர்களுடைய வகுப்பறை பூட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு. தலைமை ஆசிரியரும் ஏன் அதை பூட்டியிருக்காங்க அப்படின்னா, ஆமாம் சார் நம்ம இதில் கட்டடம் கட்ட வேலை நடக்குது, கான்ட்ராக்டர் செங்கல் மண்டலம் நனையுதுன்னு சொல்லி உள்ளே வச்சு பூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு. ஒரு கான்ட்ராக்டருக்கு செங்கல் மணல் நனையக்கூடாது என்கிற அக்கறை இருக்கிறது. தன்னிடம் படிக்கிற குழந்தைகள் மழையில் எப்படி பண்ணாலும் பரவாயில்லை என்பதை பார்த்து கொண்டிருக்கிற ஆசிரியர்களை சுற்றி நாம் வாழ்கிறோம். இதுதான் சமூக அக்கறை இன்னைக்கு தொலைகிறதுக்கான வேர் நினைக்கிறேன். அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. அதே பள்ளியில் நடந்த இன்னொரு ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் எதுன்னா, ஒரு நாள் 12ஆம் வகுப்பு தேர்வு நடக்க இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. அந்த ஆசிரியை விடுப்பு போட்டுட்டு போயிட்டாங்க. பல வருஷம் சேர்த்து வச்சு மெடிக்கல் லீவ் இருந்தது போட்டுட்டு போயிட்டாங்க. என்னென்னா அவருடைய பையன் 12வது படிக்கிறான். அதனால் லீவ் போட்டுட்டு போயிட்டாங்க. 60 மாணவர்கள் ஆசிரியர்கள் இல்லாமல் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய 60 பேர் எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனால் என் பிள்ளை நல்லா வாழணும்னு யோசிக்கிறப்போ நாம் நம் பிள்ளைகளுக்கு தீங்கு செய்கிறோம் என்பதை மறந்து விடுகிறோம். நமக்கான சமூக அக்கறை இருந்தால் ஓசோன் படத்தில் ஓட்ட விழுந்திருக்காது. நமக்கான சமூக அக்கறை இருந்தால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ள மாட்டார்கள். நமக்கான சமூக அக்கறை இருந்திருக்குமே ஆனால் ஆறுகள் வறண்டு இருக்காது. இதெல்லாம் யாருக்கானதோ எதுவானதோ, சமூகம் என்பது வேறு, நாம் என்பது வேறு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். சமூகம் தான் நாம் தான் சமூகம் என்பதை எப்பொழுது நாம் உணரப்போகிறோமோ அங்குதான் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். தற்காலிகமான மகிழ்ச்சிகள் என்னை மகிழ்விக்கலாம், என் தலைமுறை மகிழ வேண்டாமா? அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு உலகத்தை விட்டுட்டு போக வேண்டாமா? பூமி பந்துன்றது ஒரு பலூன் மாதிரி இருக்குது, ஊதிக்கிட்டே இருக்கும். நம்ம மகிழ்ச்சி இன்னும் போனால் ஊது, இது கண்டுபிடிச்சா ஊது, இன்னும் ஊதுனா ஒரு நாள் அது வெடிக்க போகிறது. ஆனால் அதில் பாதிக்கப்படுவது நம்முடைய பிள்ளைகள் தான் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கண்டுபிடிப்பு நம்முடைய இயல்பை மாற்றி விடுகிறது. இராணுவத்தை வைத்து கூட நாம் ராவப்பச்சக்காரர்களை ஒழித்திருக்க முடியாது. ஒரு ஃப்ரிட்ஜ் ஒழிச்சிருச்சு. அம்மா தாயேன்னு ராத்திரி வீடுகள் கதவு இது நான் சின்ன வயசில் பார்த்த அந்த இது இல்லை. இப்போது எங்கே போச்சுன்னு பார்த்தா இது நாளைக்கு நமக்கு பயன்படுத்த எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம். ஒரு பொருள் நம்முடைய இயல்பை மழுங்கடிக்கிறது. அது அளவுக்கு நம்ம பலவீனமாக மாறுகிறோம். உதாரணத்துக்கு சொல்ல, சின்ன வயசில் விளையாட்டு ஞாபகம் வருது. பப்பு கிடைக்கிற விளையாட்டுன்னு எல்லாரும் அவர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொண்டு இருக்காங்க. இப்போ சொல்கிறாங்களான்னு தெரில. ஒரு குழந்தை சாப்பாடு ஆக்கும், அந்த சாப்பாடை எல்லாருக்கும் பகிர்ந்துருப்பாங்க. அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, வரவங்களுக்கு, போகிறவங்களுக்கு, சித்தப்பாக்கு, பெரியப்பாக்கு எல்லாருக்கும் பண்ணிவிட்டு கழுவி தலையில் அன்றைக்கி அவுத்துடணும். நாளைக்கு புதுசாக சமை, நாளைக்கு புதுசாக கொடு.
இந்த இதில் ஒரு பகிர்ந்தளித்தல் என்கிற ஒரு உணர்வை நம்ம குழந்தைக்கு ஊட்ட ஆரம்பிக்கிறோம். உணவை ஊட்டுவதல்ல, சமூக அக்கறையும் சேர்த்து ஊட்டுவது நம்முடைய மரபிலிருந்து விடுபட்டு போயிருக்கிறது. இந்த ஊரில் ஒரு முக்கியமான எழுத்தாளர் இருக்கார், நாஞ்சில் நாடன் சொல்லி. நாஞ்சில் நாட்டை சேர்ந்தவர், கோயம்புத்தூரில் இருக்கார். அவரோடு ஒரு பேட்டிக்காக போகிற போது அவர் விஷயம் சொன்னார். என் வாழ்க்கையின் அடிப்படைகளை என் தந்தையிடம் தான் பெற்றேன். நம்ம சீதாராமன் சார் சொன்ன மாதிரி. எங்கன்னா என் அப்பா ஒரு விவசாயி, பெரிதாக படிக்காதவர். அவர் வயலிலே விவசாயம் செய்து கொண்டிருந்த போது அறுவடை காலம் அது. அந்த காலத்தில் நான் ஒரு பையனாக அவருக்கு உதவி செய்து கொண்டிருந்தேன். நெல் அறுத்து போட்டு கொண்டிருந்த போது நெல்மணிகள் சிந்தி செதறினேன். ஐயோ வீணா போதேன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் எடுத்தேன். எங்கள் அப்பா அடைச்சி வா அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, வீணா போகுது இதெல்லாம் எல்லாம் நமக்குன்னு நினைக்காத, இது வீணா போல, இது பறவைகளுக்கானது இல்லையா? ஒரு பாமர விவசாயிக்கு இருந்த ஒரு உணர்வு படித்த நம்மிடம் தொலைந்து போனதுக்கான காரணம் சமூக அக்கறை முற்றிலுமாக ஒழிந்து போனது அப்படிங்கிறது தான். இன்னைக்கு வரைக்கும் மீனவர்கள்ட்ட இருக்கு ஒரு வகை மீன் இருக்கிறது, அது தாய்ப்பால் சுரக்கிற மீன். அந்த மீனை விற்க மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கிற விஷயம். அந்த ஊரில் யார் குழந்தை பெற்றிருக்கிறாரோ அந்த பெண்ணுக்கு தேடி கொண்டு போய் அந்த மீனை கொடுத்துட்டு வருவாள் அந்த மீனவ பெண். ஏன்னா அது விலை கொடுத்து வாங்க முடியாது, அது எப்பயோ கிடைக்கிற ஒரு விஷயம். ஆனால் இன்று எல்லாவற்றையும் விலை பேச முயற்சி செஞ்சிட்டோம். கல்வியும் மருத்துவமும் தொண்டாக இருந்த நிலை மாறி தொழிலாக மாற ஆரம்பித்த போது நாம் இயந்திரங்களாக மாறி போனோம். ஒரு இயந்திரத்தை வடிவமைக்கிற தொழிலாளி கூட தன் இயந்திரத்தை குழந்தையை போல பராமரிக்கிறான், துடைக்கிறான், பாலிஷ் பண்ணுறான். அதான் எனக்கு சோறுபடுது, அதை நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் நாம் குழந்தைகளை இயந்திரங்களாக மாற்ற ஆரம்பித்து விட்டோம். அதுவும் மதிப்பெண் எடுக்கிற இயந்திரங்களாக மாற்ற ஆரம்பித்து விட்டோம். விளையாடுவது தவறு, படிப்பது தவறு, மற்றவர்களிடம் அன்பு செலுத்துவது தவறு. ஒரு கோவிலில் நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு பத்திரிகையாளனாக இதையெல்லாம் பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு இதில் கியூவில் நிற்கிறாங்க, ஒரு பையன் வரிசையில் நிற்கிறான். நிறைய குழந்தைகள் முண்டி அடித்து சுண்டல் வாங்கிட்டு இருக்காங்க, ஒரு இது கொடுத்துட்ருக்காங்க, சுண்டல் கொடுத்துட்ருக்காங்க. வரிசையில் நின்றுட்டு இருக்கிற அந்த பையனை கூட்டு அம்மா திட்டுறாங்க, நீ எங்கடா உருப்பிட போற, அங்கே பாரு, கூட்டத்தில் போய் முன்னால் போய் வாங்கிட்டு வந்துட்டான். நீ வரிசையில் நின்று சுண்டலை விட்டுட்ட, நீ எப்படி உருப்பிட போற? ஒரு சுண்டல் வாங்கலைன்றதுக்காக, வரிசையில் நின்று வாங்கணும்னு நினைச்சதுக்காக அந்த குழந்தையை கூப்பிட்டு பாராட்ட வேணாமா? இது எவ்வளோ பெரிய விஷயம். நீ எல்லாரும் முண்டி எடுத்து விதிகளை மீறி போகிறப்போ விதியோடு நின்று நிற்கிறியே, நீ உண்மையிலே எனக்கு உன்னை நான் பெற்றெடுத்ததுக்காக மகிழ்கிறேன்னு ஒரு தாய் சொன்னால்தான் ஒரு ஆரோக்கியமான தலைமுறை அங்கே வந்திருக்கிறதுன்னு அர்த்தம். டாக்டர் சுரேந்திரன் ஒரு கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட் இருக்கார், சென்னை, இந்திய அளவில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அவர் தன் தந்தையிடம் பெற்ற ஒரு பாடத்தை சொன்னார். இன்றைக்கு இதெல்லாம் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தியது, ஆனால் இதையெல்லாம் நாம் இன்று வேதனையாக பார்க்கிறோம். அதுதான் நான் அதை ஒப்பிட்டு தான் இந்த உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். அவர் ஸ்டான்லியில் அவருக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சதும் ஒரே சந்தோஷம். பட் அவங்க அப்பா கிட்ட காசு இல்லை. நம்ம பல சீதாராமன்கள் அரசு பள்ளியில் படிச்சிருக்காங்க போல இருக்கு. ஸோ காசு இல்லை அப்படின்றதால அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட கடன் கேட்கறதுக்காக போயிருக்காரு. ஏன்னா நாளைக்கே சேரணும் அப்படின்றதுக்காக பையனை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல நிறுத்துறாரு. நிறுத்தி 400 ரூபாய் கடன் வாங்குறாரு. அவர் எங்கள் ஊர்லேருந்து ஒரு பையன் படிக்க போகிறான், MBBS, எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சந்தோஷமாக கொடுத்து அனுப்புகிறாரு. அடுத்த செமஸ்டர் முடித்து வந்த உடனே அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இவர்கிட்ட 400 ரூபாய் கடனை திருப்பி கொடுக்குறாரு. அவர் ஐயோ என்ன நீங்கள் நான் கடனாக தரல அப்படின்னாரு. இல்லை நான் கடன் வாங்குறப்ப என் பையனை கூட்டிகிட்டு வந்தேன். ஏன் தெரியுமா? அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாருன்னு பையனுக்கு தெரியணும். கடனை திருப்பி கொடுக்குறப்ப நான் முன்னாலே இந்த பணத்தை சேர்த்து வச்சுட்டேன். இந்த படத்தை ஏன் தெரியுமா நான் திருப்பி பையன் வர வரைக்கும் வெயிட் பண்ணேன். அப்பா வாங்கின கடனை திருப்பி கொடுப்பாருன்னு பையனுக்கு தெரியணும். இந்த உணர்வு கடன் வாங்குவதிலிருந்தும் ஒருத்தரை ஏமாற்றக்கூடாதுங்கிற உணர்விலிருந்தும் என்னை எப்பவும் பாதுகாத்து வைத்திருக்கிறது. இதெல்லாம் ஏதோ நம்ம கற்பனை கெட்டாத திசைகளிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் இல்லை, நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருந்தது. ஒரு சங்க இலக்கியத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு எனக்கு பிடித்த ஒரு சங்க பாட்டினுடைய கருத்தை மட்டும் சொல்ல நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு தலைவன் போருக்கு சென்றிருக்கிறான், தாமதமாக வந்து கொண்டிருக்கிறான். தலைவன் இன்னும் வரவில்லையே, போருக்கு போனவன்னு அந்த தலைவி பயங்கர வேதனையில் இருக்கா. உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கா. அவன் எப்போ வருவான், இல்லைன்னா எப்போ வேணாலும் அவன் இறந்து போயிடுவா அப்படிங்கிற மாதிரி. அவளுக்கு நான் உயிரோட வந்துட்டு இருக்கேங்கிற தகவல் தெரியணுன்றதுக்காக அந்த தேரில் ஒரு பெரிய மணி கட்டி ஓட்டிட்டு வரான். அவன் மணி சத்தம் அந்த தேருக்கு முன்னால் விருட்டுன்னு பாஞ்சு போயிட்டு இருக்கிறவன் திடீர்னு ஒரு இடத்துல மட்டும் ஒரு மாலை நேரம் மழை பெஞ்சிருக்கு. மணியை மட்டும் அந்த மணியினுடைய நாக்கை பிடிச்சி நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் வண்டி ஓட்டிட்டு போய் அதுக்கப்புறம் திருப்பி ஒழிக்க விடுறான் அப்படின்னு அந்த பாட்டு வருது. ஏன் அப்படின்னு விளக்க உரை எழுதுறாங்க உரையாசிரியர்கள். அது கார்காலம், அப்பொழுதுதான் மலர்கள் மலர்ந்திருக்கின்றன, வண்டுகள் தேனுண்ணுவதற்காக மலர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு தலைவியை பிரிந்த துயர் என்ன என்பது எனக்கு தெரியும். வண்டுகள் மலரை பிரியக்கூடாது என்கிற காரணத்திற்காக அந்த இது அவன் பிடிச்சாங்க. இந்த நேரத்தில் கூட ஒரு வண்டு மலரும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை
உணரக்கூடிய அளவிற்கு நாம் வந்து அக்கறையுடைய சமூகத்தை தான் கொண்டிருந்தோம். அது எங்கே போனது என்கிற கேள்வியை, அதிலே சங்க இலக்கியத்தில் இன்னொரு பாட்டு வரும், மொட்டை விழுக்கவே தெரியாத வண்டு எங்கே தேன் ஒன்று தெரிய போகிறது அப்படின்னு கேட்பாங்க. சமூகத்தை காக்க தவறுகிற நாம் எங்கிருந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? இன்றைக்கு நாம் சமூகத்தை காக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை சொல்லி நம்முடைய பிள்ளைகளை நல்ல வரிசையில் நின்று வாங்குவதற்கு உற்சாகப்படுத்துவோம். முண்டி அடித்த ஒரு பிள்ளை எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று தவறாக பாதையில் சென்று வந்தால் அந்த குழந்தையை கண்டிப்போம். அப்பொழுதுதான் அக்கறையுள்ள ஒரு சமூகம், சமூகத்தின் மீது அக்கறையுள்ள ஒரு குழந்தை உருவாகும். நன்றி, வணக்கம். சமூக அக்கறை தவறவிட்டு கொண்டிருக்கும் இந்த காலத்தில் அதை சுட்டிக்காட்டும் சமூக அக்கறை கல்யாண மாலைக்கு இருக்கிறது என்பதை புரிய வைப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த வகையில் மிகச்சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கும் திரு ஞானவேல் அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றி.